ஃப்ரெண்ட்ஸ், திஸ் நம்ம வெல்கம் டு ரிச் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம்னா, சோலமாதேவியிலேருந்து சோலமா நகர்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதாவது சோலமாதேவிக்கு அடுத்து சோலமா நகர்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வீடு கட்டிட்டு குடி வரலாம் அப்படிப்பட்ட ஒரு இடம். சுற்றிலும் குடியிருப்புகள் இருக்குது, குடியிருப்புகள் மத்தியில் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் நமக்கு விலைக்கு வருது. ஒரு 6-7 பிளாட் வந்து விலைக்கு வருது. அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கேருந்து திருவள்ளூர் ஒரு 5-6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸ்கூல் பஸ்லாம் இது உள்ளே வருது. ஸோ கம்மியான பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இது வந்து அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க, ப்ராப்பர்ட்டி இந்த வழியாக தான் போகணும். உங்கள் பக்கத்தில் வீடு கட்டியிருக்காங்க. இப்போ இந்த வீட்டில் வந்து 4வது பிளாட்டு தான் நம்ம பார்க்க போகிற பிளாட்டு. ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்குது. குடியிருப்புகள் மத்தியில் தான் வச்சிருக்கு. இதான் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் நினைக்கிறேன். உங்களுடைய சொத்துக்கள் எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்கிருக்கும் கீழே கொடுத்துக்க நம்மள எங்களை எப்போ நாள் கனெக்ட் பண்ணலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வழியாக தான் வரணும். இதான் மெயின் ரோடு, சோலமாதேவியோட மெயின் ரோடு. இது மெயின் ரோட்லேருந்து இதுக்குள்ளே தான் வரோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து இப்போ நம்ம பார்க்குற பிளாட் வந்து இந்த பிளாட்டு 12ஆம் நம்பர் பிளாட்டு, 1675 சதுரடி. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 2-3 ஆக்சஸ் இருக்குது. இது ஒரு ஆக்சஸ். இது மெயின் ரோட்லேருந்து இப்படி இறங்கி வரலாம். அதே போல் 2-3 ஆக்சஸ் இருக்குது. எதில் வேணாலும் வரலாம். இப்போ இதே லைனில் இப்போ நம்ம ஒரு பிளாட் பார்த்துட்டோம். இன்னும் 5 பிளாட் இருக்குது. அந்த 5 பிளாட்டையும் நம்ம சேர்த்து கூட நம்ம எடுக்க முடியும். இப்போ இந்த பிளாட் வந்து பிளாட் நம்பர் 31 வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கு. 2400 சதுரடி. எல்லாமே ஒரே லேஅவுட்டில் உள்ளது. டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் கிட்ட இருக்குது. இது வந்து 30 அடி ரோடு. வீடு ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது. இதில் இது வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கோம். வாங்க, கிழக்கு பார்த்த மாதிரி மேற்கு பார்த்த மாதிரி பார்த்துருவோம். இப்போ இது வந்து மேற்கு பார்த்த மாதிரி, இது கிழக்கு பார்த்த மாதிரி. 2, 3, 4 கண்டினியூவாக இருக்குது. ஒரே பார்ட்டி எடுக்கலாம். ஒரு பங்களா ஸ்டைலில் வீடு கட்டலாம். பக்கத்தில் வீடுகள் இருக்குது. குடியிருப்புகள் மத்தியில் இருக்குது. ஒரு பங்களா ஸ்டைலில் வீடு கட்டலாம். ஸோ இது ஒவ்வொரு பிளாட்டும் 2000 சதுரடி. ஸோ 6000 சதுரடி ஒரே ஆள் எடுக்க முடியும். அதே போல் கிழக்கு பார்த்த மாதிரி 2 பிளாட் இருக்குது. பிளாட் நம்பர் 24, 25 இந்த பிளாட்டும் அதுக்கு அடுத்த பிளாட்டும் 2000 சதுரடி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ 4000 சதுரடி எடுத்துட்டு பங்களா ஸ்டைலில் நம்ம வீடு கட்டலாம். அல்லது ஏதாவது ஃபேக்ட்ரி அமைக்கலாம். குடியிருப்புகள் மத்தியில் அமைச்சிருக்கு. இந்த பாருங்க, இது ஒரு ஆக்சஸ். ஸோ 2-3 ஆக்சஸ் இருக்குது. இந்த வழியாக வரலாம். இதுக்கு பின்னாடி இங்கிட்டு ஒரு ஆக்சஸ் இருக்குது. அதே போல் இங்கிட்டு 2 ஆக்சஸ் இருக்குது. இந்த வீட்டிலேருந்து இதில் வரலாம். ஸோ அப்படி 2-3 வழியாக நம்ம இந்த பாதையை பயன்படுத்த முடியும். பாதைக்கு ஸோ இது பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து வெறும் 700 தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் நமக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் திருச்சியில். ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்கு. ஒரு கொஞ்சம் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் குடியிருப்புகளுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. ஸ்கூல் பஸ்லாம் இது உள்ளே வரும். பக்கத்தில் நிறைய லேஅவுட் போயிட்டு இந்த ஏரியா தான் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். விருப்பம் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரிச் ப்ராப்பர்ட்டி.